ஹாய் ஆல், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குளியல் பவுடர் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி தயாரிக்கின்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற மாதிரியான எல்லா பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து எனக்கு பார்த்தீங்கன்னா 355 ருப்பீஸ் வந்தது. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நானும் என் டாட்டரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பேருக்கு சேர்த்து ஒரு 2 months 2.5 months வரும். இதில் காட்டியிருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நியர்பையில் இருக்கிற ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. எனக்கு அந்த சர்வீஸ் நியரில் அவைலபிளாக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் இதை ரெடி பண்ணியிருக்கேன். மிக்சியில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக வேஸ்டேஜ் கிடைக்கும், அதை கீழே கொட்டிடுங்க. ஸோ மிக்சியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெட்டி வேரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழ தோல் பவுடர் இல்லைனா ஆரஞ்சு பவுடர் ரெண்டுமே கிடைச்சாலும் ஓகே, அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஸ்மெல்லு தருது, அதோட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங்கும் நம்மளுக்கு கொடுக்குது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.